பிரிட்டிஷார் ஆட்சியின் போது நிர்வாக வசதிக்காக பவானி நகரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும், தாராபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும் செயல்பட்டு வந்தது. 1804 ஆண்டு நவம்பர் 24 நாள் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழில் நகரம் கோயம்புத்தூர். தமிழகத்தின் பெருநகரங்களின் வரிசையில் 2ஆம் இடத்தையும், தொழில் வளத்தில் முதலிடத்தையும் பெற்ற நகரம். மேற்கே பாலக்காட்டு கணவாய், வடக்கே சகல்கட்டி கணவாய், இரண்டிற்கும் இடையே அமைந்த இயற்கை எழில் சூழ்ந்த மாநகரம்தான் கோவை. மூவேந்தர் காலங்களில் மேற்கு கடற்கரையின் வஞ்சி துறைமுகத்தையும், கிழக்கு கடற்கரையின் காவிரி பூம்பட்டினத்தையும் இணைத்த மதுக்கரை மலைக்காட்டு சரிவில் அமைந்த கோவையின் ராஜகேசரி பெருவழிப்பாதை சேர நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் வணிக தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்று தேசிய நெடுஞ்சாலை என்று கூறுவதைப் போல பண்டைய தமிழகத்தில் அமைந்த நெடுஞ்சாலையை ராஜகேசரி பெருவழிப்பாதை என்று அழைத்திருக்கின்றனர். இந்த பெருவழிப்பாதை கொங்கு நாட்டிலிருந்து பேரூர், வெள்ளலூர், சூலூர், பல்லடம், காங்கேயம், கரூர், உறையூர் வழியாக காவிரி பூம்பட்டினத்தை இணைக்கிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன் பெருங்காடுகளாக காட்சியளித்த கோயம்புத்தூர் பகுதியில் சோழர்களின் ஆட்சியின் போது கிழக்கு மேற்காக 4 வீதிகளும், வடக்கு தெற்காக 6 வீதிகளுமாக அந்த தெருக்கள் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. கோவை, பேரூர், செட்டிப்பாளையம், சுண்டக்காமுத்தூர், அறிவொளி நகர் வழியாக ஐயாச்சாமி மலைகளை கடந்து எட்டிமடை, மாவுத்தம்பதி, வாளையாறு, பாலக்காடு வழியாக கொச்சி வரை இந்த சாலை சென்றது என்றும் பிற பெருவழி பாதைகளோடு இணைக்கப்பட்டிருந்தது என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்துரைக்கின்றனர். கோவையின் வளர்ச்சியில் இந்த பெருவழி பாதைக்கு பிரதான பங்குண்டு. இந்த பாதையின் வழியாகத்தான் கடல் கடந்து வந்த ரோமானியர்களும் கிரேக்கர்களும் தமிழ் நிலத்தில் வாணிப தொடர்புகளை வைத்திருந்தனர். ஆதித்ய சோழன் காலத்தில் ராஜகேசரி பெருவழி சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. கோயம்புத்தூர் பழந்தமிழர் நாகரிகத்தின் உறைவிடமாக திகழ்ந்துள்ளதை தொல்லியல் ஆய்வுகள் எடுத்துரைக்கின்றன. தெக்கலூர் அருகே வண்ணாத்தாங்கரை அகழாய்வில் கால்நடைகளின் செமி ஃபாசில்கள் என்ற புதைப்படிவங்கள் கிடைத்தன. இவை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குருடிமலையில் இருந்து தாளமடல் ஓடை, தன்னாசி பள்ளம் வழியாக வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட வளர்ப்பு கால்நடைகளாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொடுமணல், வெள்ளலூர், பேரூர் உள்பட கௌசிகா மற்றும் நொய்யல் ஆற்றங்கரையோர பகுதிகளில் கிடைத்த ஆபரணங்கள், தொல்பொருட்கள், ரோமானிய காசுகள் கோயம்புத்தூரின் வணிகச் செழிப்பின் ஆதாரமாகவும் பன்னாட்டு தொடர்பின் ஆவணமாகவும் இருக்கின்றன. பண்டைய வணிகத்திலும், இந்தியாவின் தொழிற்புரட்சியிலும், 2ஆம் உலகப் போரிலும், இந்திய விடுதலை போராட்டத்திலும், தென்னிந்திய புரட்சியிலும், மாப்ளா கிளர்ச்சியிலும், தொழிற்சங்க போராட்டம் மற்றும் விவசாய சங்க போராட்டத்திலும், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியிலும், அரசியல் மாற்றத்திலும், தென்னிந்திய திரைப்பட தடத்திலும் என வரலாற்றின் அனைத்து பக்கங்களிலும் கோயம்புத்தூர் தனக்கென தனித்துவமானதொரு இடத்தை பெற்று திகழ்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கோயம்புத்தூரின் அடையாளங்களில் ஒன்று கற்கண்டு சுவை கொண்ட சிறுவாணி ஆறு. சிறுவாணி என்பது பவானி ஆற்றின் துணை ஆறு. கேரளாவில் உற்பத்தியாகி கோவையின் தாகத்தை தீர்க்கிறது. நொய்யலாறு, அதன் கிளை ஆறுகளான பெரியாறு, சின்னாறு, காஞ்சியாறு, நல்லாறு, அமராவதி, அதன் துணை ஆறுகளான சண்முகா நதி, பாம்பாறு, தேனாறு, குதிரையாறு, உப்பாறு, நற்கஞ்சியாறு உள்ளிட்ட நீர்நிலைகள் பழம்பெரும் கோவை வரலாற்றின் நீர்த்தடங்கள். வடக்கே தலைமலை, தெற்கே பழனிமலை, கிழக்கே கொல்லிமலை, மேற்கே நீலகிரி மலை, இடைப்பட்ட பகுதியாக வேளாண்மையிலும் சிறு தொழில்களிலும் சிறந்து விளங்கிய பல கிராமங்களின் கூட்டுதான் இன்றைய கோயம்புத்தூர் மாநகரம். இங்கிலாந்து நாட்டின் மான்செஸ்டர் என்ற நகரை போன்றே தொழிற்கூடங்களின் வளர்ச்சியால் உயர்ந்தோங்கி நின்றதால் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்ற பெருமை கோயம்புத்தூருக்கு உண்டு. பேரூர் நாட்டு கோவன் புத்தூரான வீரகேரள நல்லூர் என கல்வெட்டு ஆதாரங்கள் தொடங்கி பேரூர் நாடு, கொங்கு நாடு என்று கோயம்புத்தூருக்கான வரலாறுகள் பலவாக உள்ளன. கோயம்புத்தூர் என்ற நகரம் உருவானதற்கு நீண்ட நெடிய வரலாறு இருப்பது போன்றே கோயம்புத்தூர் என்ற ஊருக்கான பெயர் காரணமும் ஒரே கோட்டில் பயணிக்கவில்லை. பழங்குடி கோசர்கள் வாழ்ந்த பகுதி கோசம்புத்தூர் என்பது கோயம்புத்தூராக மாறியது என்றும், கோவன் என்ற பட்டம் பெற்ற மன்னர்கள் ஆண்டு வந்ததால் கோவன் புத்தூர் என்பதே கோயம்புத்தூராக மாறியிருக்கலாம் என்றும், கொங்கு நாட்டின் கோணியம்மன் புத்தூர் நாளடைவில் கோயம்புத்தூராக மாறிவிட்டது எனவும், கோபன் ஏற்படுத்திய புத்தூர் என்றும், கோ என்றால் அரசன், அம் என்றால் அழகிய, பத்தூர் என்றால் 10 ஊர்கள், ஆகவே கோயம்புத்தூர் என்பது கோயம்புத்தூராக வந்தது என்றும் பல்வேறு பெயர் காரணங்கள் கூறப்படுகின்றன.